அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 22. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு டூலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, லாங் பொசிஷனாக நம்ம இது ஃபியூச்சரில் பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு நிஃப்டியில் ஃபியூச்சரில் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இதே நம்ம ஸ்ட்ரைக்கில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு லாங் பொசிஷன் அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம பை பண்ணுறோம். இந்த இடத்துல பை பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம். இப்போ நம்ம 150ல் நம்ம பை பண்ணுறோம். ஷார்ட் பொசிஷனுக்கு லாங் பொசிஷன் போதும். $150ல் நம்ம பை பண்ணுறோம். 137 ஸ்டாப் லாஸ், லோவர் ஸ்டாப் லாஸாக போட்டு டார்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு 300 வச்சுக்குவோம். அப்போ நம்மளுக்கு ஒரு 150 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு டார்கெட்டாக கிடைக்கிறப்ப, அதுக்கோசரம் நம்ம இந்த மாதிரி ஒரு சார்ட்டை இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இதை வச்சும் இப்போ 1:2 1:3 அந்த மாதிரிலாம் வச்சுக்குவாங்க அந்த ரிஸ்க் ரிவார்டு. அதுக்கேற்றாப்புல நம்ம இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த பிரேஸ் அதை வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிறப்ப இந்த சார்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேமாரி ஷார்ட் பொசிஷன். இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து செல் பண்ணுறோம். செல் பண்ணிவிட்டு இதோட ஸ்டாப் லாஸ், இதோட டார்கெட். இப்போ 400 ரூபா, இப்போ 350 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணுறோம். 350 ரூபா செல் பண்ணிவிட்டு இதோட ஹையை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக 402 வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக போட்டோம் அப்படின்னா, எஸ்டர்டே லோவை டுடே லோ வந்து நம்மளுக்கு டார்கெட்டாக அமைக்கிறோம். டார்கெட்டாக போடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சார்ட்டை போட்டு நம்ம அமைதியாக உட்காந்தோம் அப்படின்னா, இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிறது நம்மளுக்கு இந்த 1:2 1:3 அந்த எவ்வளோ பாயிண்ட் நம்மளுக்கு இதில் ரிஸ்க் ரிவார்டு கிடைக்குது அப்படின்ட்டு பார்த்தோன்னா, ஒரு 107 பாயிண்ட் நம்மளுக்கு ஹையிலேருந்து செல் அடித்தோம் அப்படின்னா, இப்போ நான் 350 செல் அடித்தோம்னா லோக்கு வரப்போ நம்மளுக்கு ஒரு 107 பாயிண்ட் வந்து டார்கெட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இது இண்டிகேஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோர்காஸ்ட் டெலீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த ஃபோர்காஸ்ட்டுங்கிறது ஒன் டேக்கு நம்ம இப்போ அந்த ஹை டு லோ நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் வந்து மைனஸ் ஆயிருக்கு அப்படி ஹையிலேருந்து லோ வச்சு நம்மளுக்கு ஒரு இப்போ மனக்கணக்கு போடுறத விட்டுட்டு நம்ம இங்கேருந்து இந்த டூலை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மைனஸ் 283 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மைனஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு செகண்டுக்குள்ளே நம்ம இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த டூலை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்ஸ் பேட்டர்ன். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அதை இண்டிகேஷன் பண்ணுறது வந்து இந்த மாதிரி இந்த டூல் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வேணாம் நம்மளுக்கு. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னா நம்மளுக்கு ஹை டு லோ அதே தான் நம்ம முன்னாடி பார்த்தோங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். ஹை டு லோ வந்து நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ ஹைலேருந்து லோ வந்து எவ்வளோ எத்தனை பாயிண்ட் வந்து மைனஸில் மூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு இது இந்த டக்குன்னு நம்ம கால்குலேட்டரில் போகிறதுக்கு பதிலாக இதை ஹை டூவில் வந்து கால்குலேஷன் பண்ணி மனக்கணக்கு போகிறது போல் இந்த டூல் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னாலும் இதுலேயும் ஹை டூவில் நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் வந்து நம்மளால் கணிக்க முடியும். இதுவும் அந்த மாதிரி தான். அந்த எத்தனை பார் வந்திருக்காங்க ஒன் டேல, எத்தனை பாரு 5 மினிட்ஸில் வந்து எத்தனை பார் வந்து நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க, எத்தனை பார் வந்து நம்மளுக்கு முடிச்சிருக்காங்க. இப்போ 76 பார் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம 50 மினிட்ஸ் கேண்டில் இது ஒன் டேக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம பார்க்குறப்ப இதெல்லாம் நம்மளுக்கு செகண்ட் ஹாஃபில் இதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைக்கலாம். இத்தனை பார் வந்திருக்காங்க, அது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறப்ப அடுத்தது இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம அப்ளை பண்ணுவாங்க. அதுதான் இந்த டூல் வந்து நம்மளுக்கு அந்த டூல் வந்து இந்த டூலை யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா எத்தனை பாருக்குள்ள எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு இது தெரிஞ்சுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் அதேதான். டேட்டா ரேஞ்ச் இத நம்ம பார்த்தாச்சு. மோஸ்ட்லி இந்த மாரி தான் இதுல நம்ப இந்த டூல்லாம் நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா. நம்ம நான் நெக்ஸ்ட் வீக்ல வேற டூல வச்சு பார்த்து வேற டூல வச்சு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.